மார்க்கு சுவிசேஷத்தின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 46வது வசனத்திலிருந்து 52வது வசனம் வரை. பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது, திமேயுவின் மகனாகிய பர்திமேயு என்கிற ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக்கொண்டிருந்தான். அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். இயேசு நின்று அவனை அழைத்து வரச் சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்துவிட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான். இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே, நான் பார்வையடைய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வையடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். ஆண்டவராக இயேசுவின் இருந்த நாட்களிலே நடந்த ஒரு சம்பவம். இந்த சம்பவம் நான் சொல்றது நல்லா கேளுங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருந்த நாட்களிலே ஒரு மனுஷன் குருடனாக இருந்தான். அவன் கண்ணு குருடு. இந்த காலத்தில் ஒரு மனுஷன் கண்ணு குருடுனா, அவன் கண்ணு தெரிலனா நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம், சர்ஜரி பண்ணலாம், லேசர் காரியம் எடுக்கலாம். அதற்கு வேண்டி எவ்வளோ செய்ய முடியுமோ இந்த காலத்தில் ட்ரீட்மெண்ட்லாம் இருக்குது. ஆனால் அந்த காலத்தில் ஒரு ட்ரீட்மெண்ட்டும் கிடையாது. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? பழைய ஏற்பாட்டில் குருடன்னு சொல்கிறது யாருமே கிடையாது. பைபிளை பாருங்கள். பழைய ஏற்பாட்டில் எந்த மனுஷனும் குருடன் அப்படின்னு எழுதப்படலை. ஆனால் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருந்த நேரத்தில் ஏறக்குறைய 8 to 10 நபர்கள் குருடு கண்கள், அவர்கள் கண்களிலே பார்வை அடைய முடியாதபடி குருட்டு கண்களாக இருந்தபடினாலே இயேசுவினிடத்திற்கு வந்தார்கள். ஒரு மனுஷன் எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருக்கலாம், எவ்வளோ பெரிய செல்வந்தனாக இருக்கலாம், அவன் கண்ணு மட்டும் போயிடுச்சுன்னா அவனுடைய வேலை என்ன வேலை தெரியுமா? பிச்சை எடுக்கிற வேலை. இப்படி தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருந்த நாட்களிலே. ஆகவே தான் தன் கண்களை மிகவும் கவனமாய் வைத்துக் கொள்வார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுவார், உன் சரீரத்திற்கு எது ரொம்ப முக்கியமானது தெரியுமா? உன்னுடைய கண். உன் கண் உனக்கு இடரல் படக்கூடாது. Your eyes are very important. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த நாட்களிலே எத்தனையோ பேர்கள் இருந்தார்கள். ஒரு நிமிஷம் ஒரு மனுஷன் வருவான், ஆண்டவரே என் கண்ணு நீங்கள் சுகமாக்குங்கப்பா நிற்பான். அப்போ பரிசையும் கேட்பான், என்ன ஆண்டவரே இவன் கண்ணு குருடா இருக்கிறான், இவன் பிறந்ததுலேருந்து அவங்க அப்பா அம்மா பண்ண சாபமா, இல்லைன்னா அவன் ஜெனரேஷனுடைய கேர்ஸா, அவன் பிறந்ததுலேருந்தே கண்ணு குருடா இருக்கே, இவனா இப்படி தானா அப்படின்னு யார் கேட்குறா தெரியுமா? பரிசையும் சதிசையை கேட்கிறார்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து, இல்லை, இது கர்த்தர் நாம் மகிமைப்படும்படின்னு சொல்லி அவர் எச்சையை துப்பி அவர் சேற்றாயை வைத்து அதை கண்ணில் அதை போடுவார். அப்புறம் சொல்லுவார், இது நீ இப்படியே வச்சிடாத, நேர சீலவம் கோலத்தில் போய் என்ன பண்ணு, அதை கழுவு. அவன் கழுவுவான், உடனே அவன் கண்கள் பார்வை அடைவான். இப்படி ஒரு ஆள் இருக்கிறாரு. ஒரு விஷயம் 2 பேர் வருவாங்க இயேசு கிறிஸ்து கிட்ட, ஆண்டவரே என் கண்ணு குருடப்பா. ஆண்டவர் கேட்பார், உனக்கு என்னப்பா வேணும்னு? ஆண்டவரே எனக்கு பார்வை வேணும் ஆண்டவரேன்னு. உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுது போப்பான்னு சொல்லுவார். அவன் கண்ணு சரியாயிடும். ஆனால் இங்கே ஒரு மனுஷன் இருக்கிறான். வேதம் சொல்லுகிறது இவனுடைய பெயர் அப்படியா அவனுடைய பெயர் பர்திமே இல்லை. ஆக்சுவலாக அது பேர் என்ன தெரியுமா? பர்னா பையன் அர்த்தம். தமிழில் பர்னபாஸ்ன்னு சொல்கிறோம். பர்னபாஸ்னா ஆறுதலின் மகன். ஓகேவா? பர்னபாஸ். இங்கே பர்த்தி, அங்கே வசனத்தில் போட்டுருங்க, தீமேயுவின்
குமாரன். அவன் பேர் எழுதல, ஆனா அவங்க அப்பா பேர் எழுதி தான் வச்சிருக்கு. அவங்க அப்பா பேரை எழுதி வச்சிருக்கு, பர்த்திமையின்னு இருக்கு. ஆனா அவன் பேர் பர்த்திமை இல்லை, தீமையுவின் குமாரன் எழுதியிருக்கும். அவன் பேர் அங்க மறைக்கப்பட்டிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, இந்த மனுஷன் அவன் கண்களிலே குருடானவனா இருந்தான். பைபிள்ல எனக்கு தெரிஞ்சு 4 விதமான குருடு, 4 விதமான கண்கள் இருக்கு. எழுதிக்குங்க, இன்னைக்கு இதை தான் உங்களுக்கு பிரசங்கமே. 4 விதமான கண்கள். ஒன்று சரீர பிரகாரமான கண்கள், அது மறைக்கப்பட்டிருக்கு. அது சரீரபரமான கண்கள், இது நம்ம அநேகருக்கு இருக்கலாம். ஆனால் சரீர பிரகாரமான கண்கள் அது நம்முடைய வாழ்க்கையில் பார்ப்பதற்கு அது உதவுகிறது. இங்கே இந்த பர்த்திமை குருடனுக்கு சரீர பிரகாரமான கண்கள் அவனுக்கு இல்லை, சரீர பிரகாரமான கண்கள். 2வது ஒரு கண்கள் இருக்கு. இது என்ன கண்கள் தெரியுமா? மனக்கண்கள். சொல்லுங்க பார்க்கலாம், என்ன கிடையாது? 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். 2 கொரிந்தியர் சொல்லுகிற வசனத்தை நீங்க எழுதி கொள்ளுங்க. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை என்ன பண்ணிருக்கான்? குருடாக்கி இருக்கிறான். அப்ப 2வது என்ன கண்ணு? மனக்கண்ணு. என்ன தெரியுமா? இயேசுவை உன்னால பார்க்க முடியலன்னா உன் மனசு குருடா இருக்குன்னு அர்த்தம். யாரை பார்க்கணும்? சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவை உன்னால பார்க்க முடியலன்னா உன் மனசு குருடா இருக்குன்னு அர்த்தம். எடுங்க பார்க்கலாம். எபேசியரின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 19வது வசனம். எபேசியரின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 19வது வசனம். பிரகாசமுள்ள தாம், கடைசி 4 லைன் படி பாருங்க பார்க்கலாம். அவர் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும். அவரை அறியும்படி பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்கும்படிக்கு வேண்டிக் கொள்கிறேன். அப்ப நம்ம யாரை பார்க்கணும்? தேவனை பார்க்கணும். அதமா சொல்லுங்க. ஒரு மனுஷன் இயேசுவை பார்க்கணும்னா அவனுக்கு என்ன தேவை? என்ன கண்ணு தேவை? பிரகாசமுள்ள மனக்கண். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். மனக்கண். எப்பா எனக்கு ஒன்றும் தெரியலன்னு இல்லை. ரட்சிக்கப்பட்ட அத்தனை பேருமே மனக்கண்களில் யாரை பார்க்க முடியும்? இயேசுவை பார்க்க முடியும். அதனால தான் ஒரு மனுஷன் பாவம் செய்தான்னா அவன் ஆண்டவரை பார்க்க முடியாது. அவன் மனக்கண் குருடாக்கப்படும். பாவத்தோடு விளையாடும் பொழுது, பிசாசோடு விளையாடும் பொழுது அவனுடைய மனக்கண் குருடாக்கப்படும். அப்ப 2வது கண் என்ன கண்ணு? மனக்கண். சொல்லுங்க பார்க்கலாம். மனக்கண். உங்களுடைய மனக்கண். 3வது ஒரு கண் இருக்கிறது. இது என்ன கண்ணுனா? ஞான திருஷ்டியின் கண். எழுதிங்க பார்க்கலாம். என்ன கண்ணு? ஞான திருஷ்டி கண். இன்னைக்கு நான் சொல்லுகிற காரியெல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. எனக்கே இதெல்லாம் தெரிஞ்சாலும் சரியாய் வகைப்படுத்தி எழுதி எனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கு. 3வது ஞான திருஷ்டியின் கண். அப்படின்னு அர்த்தம் என்ன தெரியுமா? ஒரு விசை நார்த்தான்வேல் பிலிப்பு பேசிட்டு இருக்கிறாங்க. பிலிப்பு சொல்லுகிறார், நம்ம யாரை பார்த்துட்டோம்? இயேசு, மேசியாவாக இயேசுவை பார்த்துட்டோன்னு சொன்ன உடனே அப்போ அவர் கேட்குறாரு, எங்கேயா பார்த்தேன்னு கேட்குறப்ப அவர் சொன்னார், அவர் நசரேயனாகிய இயேசு. நாசரேத்திலிருந்து ஒரு நன்மை உண்டாகுமா என்று கேட்கிற பொழுது, அப்போ இயேசுவை பார்க்க வரும் பொழுது இயேசு அவனை பார்த்து சொல்லுகிறார், நாத்தான்வேலை பார்த்து சொல்கிறார், உத்தம இஸ்ரவேலன்னு சொல்லுகிறார். இவன் கபடற்ற உத்தம இஸ்ரவேலன்னு சொன்னப்ப அப்ப இயேசு ஒரு வார்த்தை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? படிங்க பார்க்கலாம். அதை யோவான் சுவிசேஷத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 48வது வசனம். 1ஆம் அதிகாரம் 48வது வசனம். அதற்கு நாத்தான்வேல் நீர் என்னை எப்படி அறிவீர் என்றான். இயேசு அவனை நோக்கி பிலிப்பு உன்னை அழைக்கிறதற்கு முன்னே நீ அத்தி மரத்தின் கீழ் இருக்கும் பொழுது நான் உன்னை கண்டேன். அப்படின்னு அர்த்தம் என்ன? தாயின் கர்ப்பத்தில் இருக்கும்போது. நீங்க வர்றதுக்கு முன்னாடி ஒரு அத்தி மரத்து கீழே இருந்தேன். ஒரு யூதன் அத்தி மரத்து கீழே நிற்பான். ஞானம் வேணும்னா அத்தி மரத்து கீழே போய் நிற்பான். இவன் அத்தி மரத்து கீழே நின்று இருந்தான். அது யாருக்கும் தெரியாது. ஆனால் தூரத்தில் இருந்த இயேசு அதை பார்த்தார். அதுதான் ஞான திருஷ்டி. ஒரு விஷயம், எலிசா, கேயாசி, நாமான் இருக்கிறாங்க. நாகமானுக்கு கர்த்தர் ஒரு அற்புதம் செஞ்சிருவார். அவன் சொல்லுவான், யோ
இத்தனை வருஷமாக இருக்குதே எனக்கு, நல்லா ஆயிடுச்சியா? அப்போ சொல்லுகிறார், ஒன்றையும் வச்சிடாத, எல்லாத்தையும் கொண்டு போயிரு, எதுவும் எனக்கு இங்கே வேண்டாம். அதை பார்த்துக்கிட்டே இருந்தான் கேயாசி. நாகமான் ஓடுகிற அந்த ரதத்திற்கு பின்பதாக ஓடி அவனுக்கு முன்னே போய் நின்னான் இருக்கும். பண ஆசை அப்படிதான் பண்ணும், தெரியுமா? பண ஆசை அப்படிதான் பண்ணும். முன்னே போய் அங்கே ஒரு பரிசுத்தமுள்ள போய் சொன்னான். என்ன பரிசுத்தமுள்ள போய்? ஐயா, இப்போதான் எப்ராஹிம்லேருந்து தீர்க்கதரிசிகளுடைய பிள்ளைகள், யாரு? தீர்க்கதரிசியுடைய பிள்ளைகள் வந்திருக்கிறாங்க. ஐயா வந்து கேட்டிருக்கிறாரு, கொடுங்க ஒரு தாளந்து வெள்ளியும் 2 உடன். அவர் எதுக்கு ஒரு தாளந்து, நான் 2 தரேன் வாயான்னு சொல்லி 2 கொடுத்துறேன். ஐயா அழகா எடுத்துகிட்டு வரும்போது நாகமானுடைய வேலைக்காரன் தான் தூக்கிட்டு வரான். ஐயா வராரு, இப்படி நாகமானுடைய வேலைக்காரன் தான் அதை 2 தூக்கிட்டு வந்து இவன் வீட்டில் பத்திரமா வச்சு ஒளிச்சு வச்சுக்கிறான். நாகமான் நினைச்சான், சாரி கேயாசி நினைச்சான், நம்ம ஞானமாக பண்ணிட்டோம். ஆனால் அதை எல்லாத்தையும் யார் பார்த்தா? எலிசா பார்க்க. இதுதான் ஞான திருஷ்டியின் கண். சவுல் வருகிறார், கழுதையை தேடி கொண்டு வருகிறார். 3 நாளாக தேடிட்டு இருக்கிறான். சாமுவேல் கிட்ட வந்தவொடனே சாமுவேல் ஒன்றும் தேடலை, சொல்லுகிறான், நீ கவலையே படாத, கழுதை கிடச்சிருச்சு, நீ போய் அந்த இடத்துல போயிரு. இதுதான் ஞான திருஷ்டியின் கண். நடந்த சம்பவங்கள் எல்லாம் உனக்கு முன்பதாக அப்படியே வந்து நிற்கும். 4வது ஒரு கண் இருக்கு. இது எந்த கண்? ஆதியாகமத்தின் புத்தகம் 28 அதிகாரத்தில் 12வது வசனத்தில் எல்லாரும் தான் தூங்குறாங்க, ஆனால் யாக்கோபு தூங்குறான். தூங்கும் பொழுது அவன் ஒரு காரியத்தை பார்க்கிறான். யாரை பார்க்கறான்னா, அரிக்கட்டை பார்க்கல, மனுஷனை பார்க்கல. யாரை பார்க்கறான்? தேவ தூதனை பார்க்கிறான். யாரை பார்க்கறான்? நீங்களும் நானும் தூங்குறோம். தூங்கும் போது யார் வர்றா தெரியுமா? யார் வர்றா? ஐயோ பாஸ்டா இருக்கிறேன், நான் படுற பாடி எனக்கு தான் தெரியும். அன்றைக்கி ஒரு வயசானவர், நான் அப்போ தான் தூங்க போகிறேன், ஒரு 1 மணி இருக்கும். ஐயா ஃபோன் அடிச்சுட்டே சொல்கிறார், ஐயா தப்பாக எடுத்துக்காதீங்கய்யா, சொல்லுங்கய்யா என்ன ஆச்சு, என்ன விஷயம் கேட்டேன். ஐயா ராத்திரி தூங்குற பாம்பா வருதியா. ஆனால் ஃபோன் எடுக்கும் பொழுது ஐயா சாரி ஐயான்னு சொல்லி தான் எடுத்தார். நான் இல்லைன்னு சொல்லலை, அது அவங்களுக்கு கஷ்டமான காரியங்கள். ஒரு ஜோம் பண்ணி நம்ம தூங்குனா, நம்ம கனவு கண்டா சரி, நம்ம கனவு கண்டா, சிலருக்கு ஷாப்பிங் தான் கனவு கண்டு. எங்கே இந்த ஷாப்பிங் ஆளை காணோம், போயிட்டாங்களா? இன்னைக்கு காலையில் தான் பேசினேன் ஷாப்பிங் பற்றி, தோத்துறோம். நமக்கு அப்படி தான் இருக்கு கனவு. ஆனால் இங்கே நேரம் இல்லாதனால நான் போகிறேன். இங்கே யாக்கோபு தூங்குறான். தூங்கும்போது அவங்க அப்பாவை பார்க்கல, அவங்க அம்மாவை பார்க்கல, அவனுக்கு வர்ற ஆசீர்வாதத்தை பார்க்கல. எதை பார்க்குறான்? தேவ தூதனை பார்க்கிறான். ஏசாயா 6ஆம் அதிகாரத்தில் பைபிளில் போட்டிருக்கு, உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்தில். எத்தனை பேர் வாழ்க்கையில் கடந்த 2 வருஷத்தில் ஒரு மரணத்தை நீங்கள் சந்திச்சிங்க? ஒரு பெரிய துக்கம், ஒரு இழப்பு உங்கள் குடும்பத்தில் இருந்துச்சு. சொல்லட்டுமா? உங்கள் கையில், உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மரணத்தின் துக்கம் உங்கள் மேலே இருக்கா? நீ ஒரு ஏசாயாவுக்கு நீ சமமாக இருக்கிற. பைபிளில் போட்டிருக்கு, உசியா ராஜா மறிச்சான். மறிச்சதுனால எல்லாம் போனதல்ல, உசியா ராஜா மறிச்சனால வேதம் சொல்லுகிறது, உயரமும் உன்னதமுமாய் சிங்காசனத்தில் இருக்கிற ஆண்டவர் அவன் தரிசிச்சான். அவங்க அப்பா அம்மாவை தரிசிக்கல. ஆண்டவரே நீர் எனக்கு என்ன பாக்கியத்தை தருவீர்னு தரிசிக்கல. 4வது ஒரு கண் இருக்கு. என்ன கண்ணு தெரியுமா? பரலோக தரிசன கண்கள். அந்த வார்த்தையை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தரிசன கண்கள் இல்லை, என்னது? பரலோக தரிசன கண்கள். எசேக்கியேல் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில், நாங்களோ
அது எந்த கேபார் கேபார் நதி இடையிலே, கேபார் நதி அண்டையில நாங்கள் இருக்கிற நேரத்தில் கர்த்தருடைய தரிசனத்தை நான் கண்டேன். கேபார் நதியில சிறைப்பட்டு இருக்கிற நேரத்தில் நான் தரிசனத்தை, என்ன தரிசனம்? கர்த்தருடைய தரிசனத்தை நான் கண்டேன். ஸ்தேவான் பைபிள்ல போட்டிருக்கு, அவனை கல்லடிக்கிறாங்க. கல்லடிக்கிற நேரத்தில் அவனோ ஒரு தரிசனத்தை பார்க்கிறான். குமாரனாகிய இயேசு கிறிஸ்து அவரோ சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற வரை அவன் கண்டான். வேதம் சொல்கிறது, ஒரு நாள் தமஸ்குவின் வாசலிலே வரும் பொழுது ஒரு வெளிச்சம் வந்து அடிக்கிறது, ஒரு சத்தம் தொனிக்கிறது, சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? இது எல்லாம் என்ன தரிசனம் தெரியுமா? என்ன தரிசனம்? நீ நல்லா இருக்க தரிசனம் கிடையாது. எந்த தரிசனம்? பரலோக தரிசனம். பரலோக தரிசனம். இன்னைக்கு அவனுக்கு, யாருக்குன்னா பர்த்திமேயு, அவனுக்கு கண்ணு எப்படி இருந்துச்சா? குருடாயிரு. எந்த கண்ணு? சரீர பிரகாரமான. சத்தமா சொல்லுங்க. சரீர பிரகாரமான கண். ஆனா நமக்கு சரீர பிரகாரமான கண்ணு நல்லா தான் இருக்கு. ஆனா நமக்கு மற்ற 3 கண் என்னது? குருடா. 2 கண் என்னது? குருடா. நமக்கு கர்த்தர் இந்த காரியத்தை வாய்க்க செய்யணும். ஆமென். இந்த மனுஷன், இந்த பர்த்திமேயு என்று இந்த மனுஷனுக்கு கர்த்தர் எப்படி கண்களை திறந்தார்? படிக்கலாமா? 10 அதிகாரம். டைம் ஆயிடுச்சு. ஆஹா, டைம் ஆயிடுச்சு. படிக்கலாம். 10 அதிகாரம் படிங்க பார்க்கலாம். 45வது வசனத்தை படிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது தீமேயுவின் மகனாகிய பர்த்திமேயு என்கிற ஒரு பர்த்திமேயு என்னும் குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக்கொண்டிருந்தான். இந்த ராத்திரி நேரத்தில் ஒரு காரியத்தை சொல்லும்படி விரும்புகிறேன். மார்க்கு சுவிசேஷத்தின் புத்தகத்தில் 18 அற்புதங்களை பார்க்கலாம். எத்தனை அற்புதம்? 18. ஆனா இந்த அற்புதம் தான் மார்க்கு சுவிசேஷ புத்தகத்தில் கடைசி அற்புதம். இதுதான் கடைசி அற்புதம். இதுக்கப்புறம் அற்புதம் கிடையாது. வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து எங்கிருந்து புறப்படுகிறார்? எரிகோவிலிருந்து புறப்பட்டு இப்பொழுது எருசலேம் போகிறார். பிதா அவருக்கு சொன்ன காரியத்திற்கு நிறைவேற்றும்படி போகிறார். போகிற நேரத்தில் திரளான ஜனங்கள் கூடி இருக்கிறார்கள். எங்க? அங்க எரிகோவின் வாசல் இல்லை. இவன் கண் குருடனாய் அங்கே உட்கார்ந்து இருக்கிறான். இவனுக்கு போகணும்னு ஆசை, ஆனா போக முடியல. கண்ணு குருடா இருக்கிறது. எல்லாரும் முன்னாடி போறாங்க. இன்னைக்கு ராத்திரி சொல்லுகிறேன், ஒரு சிலர் இப்படிதான் இருக்கிறீங்க. உங்க கண்ணு குருடானதுனால இருக்கிற இடத்துல ரொம்ப நாள் ஒரே இடத்துல உட்கார்ந்துக்கிட்டே இருக்கிற, மற்றவன் முன்னாடி போயிட்டே இருக்கிறான். உன் கண்ணு குருடானதுனால ஒரே இடத்துல இருக்கிற. ஏதோ ஒரு பிரச்சனைனால ஒரு இடத்துல நீ மாட்டிக்கொண்ட. வழி அருகே அவன் உட்கார்ந்து இருந்தான், மற்றவன வழியில போயிட்டு இருக்கிறாங்க. பாச எனக்கு பின்னாடி இருக்கிற பையன்லாம் கல்யாணம் ஆகிடுச்சு போயிடுச்சு, ஆனா நான் வழி அருகே உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். பாஸ்டர் எனக்கு பின்னாடி இருந்த ஜூனியருக்குலாம் வேலை கிடைச்சிருச்சு, ஆனா வழி அருகே நான் உட்கார்ந்து இருக்கிறேன். எனக்கு ஒரு வழியை திறக்கல பாஸ்டர். என் கண்ணு குருடான மாதிரி என் வாழ்க்கையே குருடா இருக்கிறது. வேதம் சொல்கிறது, யாரா இருந்தாலும் சரி, அவன் ஒரு 3 காரியத்தை செய்தானா. என்ன செய்தானா? 48வது வசனத்தை படிங்க பார்க்கலாம். அவன் பேசாதிருக்கும்படி, அந்த திரும்ப படிங்களா, 47ல இருந்து படிங்க பார்க்கலாம். அவன் நசரேனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்டான். அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். நான் ஒண்ணே கேட்கிறேன், இவன் குருடன், கண் பார்வை உள்ளவனா எவனும் சொல்ல மாட்டான். ஆனா குருடன் சொல்லுகிறான். வந்திருக்கவர் யார் தெரியுமா? தாவீதின் குமாரன். சத்தமா சொல்லுங்க. தாவீதின் குமாரன். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். தாவீதின் குமாரன். அநேக முறை நமக்கு இப்படிதான் நடக்குது. நமக்கு எல்லாம் தெரிஞ்சது நடக்கிறோம், ஆனா சாதாரண ஆளுக்கு நம்மளை விட அதிகமா தெரிந்ததுனால முன்னாடி போயிட்டு இருக்கோம்.
ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சரியான நாமத்தில் சொல்லி உயர்த்தி அவரை கனப்படுத்தின ஒரு மனுஷன் யாருன்னா கண்ணுள்ளவன் கிடையாது. யாரு? ஒரு குருடன். ஆண்டவராக இயேசுவின் நாமத்தை சொல்லும் பொழுது அடுத்தது ஒன்று நடக்குதான். என்ன நடக்குது? அக்கம் பக்கத்தில் இருக்கிறவர்கள் சொல்லுகிற வார்த்தை, சும்மா இரு. நீ என்னைக்கெல்லாம் இயேசுவை கூப்பிடுறியோ உனக்கு தடைகள் வரும். உனக்கு கண்டிப்பாக தடைகள் வரும். இது மனுஷன் போடுகிற தடை நினைக்காதீங்க, சத்துரு வைக்கிற தடை. எப்பொழுதெல்லாம் நீ ஆண்டவரை பிடிக்க நினைக்கிறாயோ, சரீரத்தில் பலவீனங்களோ, மனுஷர் மூலமாய் சில எதிர்ப்புகளோ, அல்லது வழிகளில் பிசாசு வைத்திருக்கிற சில காரியங்கள் வரலாம். ஆகவே தான் எனக்கு பைபிளில் ஒரு வசனம் ரொம்ப பிடிக்கும். அவர் தெற்கத்திய வெள்ளத்தை திருப்புகிறவர். எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப பிடிச்ச வசனம். தெற்கத்திய வெள்ளத்தை அவர் திருப்புகிறது போல எங்கள் சிறையிருப்பை, நம்முடைய சிறையிருப்பை திருப்புகிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். திருப்புகிற ஆண்டவர், திருப்புகிற ஆண்டவர். சொல்றாங்க, ஏய் சும்மாறா சும்மாறா சும்மாறா. எனக்கு பிடித்த வார்த்தை 48வது வசனத்தை படிக்கும்படி கேளுங்க. 48வது வசனம் படிங்க பார்க்கலாம். அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார். அவனோ சொல்லுங்க பார்க்கலாம். அவனோ என்ன பண்ணானா? தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிகமாக, அந்த வார்த்தை அண்டர்லைன் பண்ணிக்கங்க, முன்னிலும் அதிகமாய் அவன் கூப்பிட்டான். இந்த 2026 வருஷம், இந்த பிப்ரவரி மாதம், நீ போன மாசம் கூப்பிட்டதை விட இந்த மாசம் ஆண்டவரே எனக்கு இறங்கும்னு நீ கூப்பிட்டு பாரு. இந்த வருஷம் நீ இருக்கிற இடத்துல இருந்து கர்த்தர் உனக்கு ஒரு மாறுதலை கொடுத்து நீ போக வேண்டிய இடத்திற்கு கர்த்தர் உன்னை அனுப்ப அவர் வல்லவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார். ஒரு ஊழியக்கார வரல, ஒரு தீர்க்கதரிசி வரல, ஒரு ராஜா வரலங்க. வந்திருக்கிறது உன்னையும் என்னையும் உள்ள கைகளில் வரைந்திருக்கிறவர். அவரோ இரவும் பகலும் உண்மையில் என்மேல் நினைவா இருக்கிறவர். ஏற்கனவே ரொம்ப சத்தம் போட்டேயா, எனக்கு தெரியும். ஆனால் இப்போ நான் ஏன் கூப்பிட்றேன்னு தெரியுமா? அவர் என்னை திரும்பி பார்ப்பார். முன்னாடி கூப்பிட்டப்ப திரும்பி பார்க்க, எனக்கு முன்னாடி கூப்பிட்டப்ப திரும்பி பார்க்கல, எனக்கு தெரியும். ஆனால் இப்போ எனக்கு தெரியும், 2வது மாதம் எனக்கு தெரியும். அவர் கீர்த்தி விளங்க பண்ணும்படியா. ஏன் கீர்த்தி இல்லை, யார் கீர்த்தி? அவர் கீர்த்தி விளங்க பண்ணும்படியா. அடுத்தது படிக்கலாமா? நேரம் ஆயிடுச்சு. இயேசு நின்று அவன் இயேசுவேன்னு கூப்பிட்ட பொழுது அவன் இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். இயேசு உன்னை அழைக்கிறார். ஒரு சில ஆட்களை கர்த்தர் தம்முடைய ஊழியத்திற்காக அழைக்கிறார். எழுதி வச்சுக்கோ. எத்தனையோ வருஷமா உன் சத்தத்தை கர்த்தர் கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு. ஆனால் நிறைய பேர் ஊழியத்துக்கு வராம எல்லாம் தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கிற. ஆயுசு நாள் கூடும். உன் ஆயுசு நாள் கூடி நீ கர்த்தருக்காக நீ பெரிய காரியம் செய்யணும்னா அவர் சத்தத்துக்கு பதில் கொடு. உன்னை யார் அழைக்கிறார் தெரியுமா? சத்தமா சொல்லுங்க. உன் ஆஃபீஸ் ஒன்று அழைக்கலைங்க. நீ பணத்தை நம்பி ஓடிட்டு இருக்கிற. ஆனால் எனக்கு சொல்கிறேன், எனக்கு கர்த்தர் தான் எனக்கு பலன். முழங்கால் படிக்கிட்டா வானம் உனக்கு திறக்கும். ஊழியம் செய்வதற்கு பயப்படாதே. ஊழியம் செய்வது ஒரு பெரிய பாக்கியம். ஊழியம் செய்கிறவனுக்கும் ஊழியம் செய்யாதவனுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. அந்த வித்தியாசத்தில் நீ நெல்லு. உண்மையாக சொல்லுகிறேன், கர்த்தருக்கு ஊழியம் செய்வது கடினம்தான். ஆனால் அதை விட ஒரு கனம் ஒன்றும் இல்லை. இயேசு உன்னை அழைக்கிறார். அப்போ உடனே அவன் என்ன செய்தானா? 50வது வசனத்துல உடனே அவன், நல்லா கேளுங்க, இந்த வசனத்தை நல்லா கேளுங்க. அவன் உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்து விட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான். 2வது எழுதிக்குங்க. அவன் இயேசுவினிடத்துக்கு உடனே வந்தான் எழுதல. அவன் உன்னை போட்டுட்டு வந்தானா? மேல் வஸ்திரத்தை போட்டுட்டு வந்தான். சொல்லுங்க. மேல் வஸ்திரத்தை போட்டுட்டு அவன் வந்தான். சிலருடைய வாழ்க்கையில் கர்த்தர் எதிர்பார்க்கறது தான். அவனுக்கு மேலே ஒரு வஸ்திரம் ஒன்று இருக்கு.
அந்த வஸ்திரத்தினால் அவன் மூடி இருந்தான். அந்த வஸ்திரம் தான் அவன் அப்படியே மூடி வச்சது. ஆனால் இன்னைக்கு கர்த்தர் சொல்கிறார், உன்னை மூடி வச்சிருக்கிறது வஸ்திரம் அல்லப்பா, என்னுடைய அழைப்பு உன்னை மூடி வச்சிருக்கு. என் வார்த்தை உன்னை மூடணும். நீ வச்சிருக்கிற வஸ்திரம் அல்ல. வேதம் போடுகிறது, அவன் உடனே எழுந்து இயேசுவின் பின்பதாக வந்தான் எழுதல, உடனே எழுந்து தன் மேல் வஸ்திரத்தை எறிந்து விட்டு தான் போனான். அப்புறம் இயேசு இடத்துல வந்தான். ஆண்டவர் லாசருவை கூப்பிடுறார், லாசருவே எழுந்து வான்னு சொன்ன உடனே பைபிளில் போட்டிருக்கு, அவன் வந்தான். ஆனால் எப்படி வந்தானா? கட்டுகளோடு வந்தான். சொல்லுங்க, முதல்ல அவன் முதல்ல எடுத்த பிறகுதான் கர்த்தர் அவனோட இருந்து பெரிய காரியங்களை செய்வதற்கு ஒரு சாட்சியாய் கர்த்தர் வைக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீஷர்களிடத்தில் உட்காரும் பொழுது தன் வஸ்திரத்தை எடுத்து அதுக்கப்புறம் தான் காலை தொட்டு கழுவினார். 2026 பிப்ரவரி மாதம் சொல்லுகிறேன், ரொம்ப முக்கியமானது. உன் கவரிங் என்ன? சில பேருக்கு உன் பணம் தான் கவரிங்காக இருக்குது, சிலருக்கு உங்களுடைய பதவி கவரிங்காக இருக்குது. மேலே இருக்கிற வஸ்திரம் என்ன பூர்த்தி இருக்கு? இது இல்லைன்னா என்னால் முடியாது அப்படின்னு ஏதாவது இருக்கா உங்ககிட்ட? இது இல்லாமல் என்னால் இருக்க முடியாது ஐயா, அப்படி எதுவும் இருக்கக்கூடாது. என் பிள்ளை இல்லாமல், என் பையன் இல்லாமல், என் காசு இல்லாமல், அப்படி ஏதாவது இருக்குன்னா வஸ்திரத்தை முதல்ல கீழே போட்டுரு. இயேசு உன்னை எடுத்து பயன்படுத்துவார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு எடுத்து பயன்படுத்துவார். அடுத்ததாக அப்படி படிங்க பார்க்கலாம். 49வது வசனம். மேல் வஸ்திரத்தை எறிந்து விட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான். இயேசு அவனை நோக்கி நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய்? இதே வார்த்தையை தான் கர்த்தர் உங்களுக்கு இந்த ராத்திரி வேளையில கேட்கிறார். நான் உனக்கு இந்த வருஷத்துல இந்த மாசத்தை கொடுத்திருக்கிறேன், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்னு இயேசு கேட்கிறார். அதற்கு அவன் சொன்ன வார்த்தை, அதற்கு அந்த குருடன் ஆண்டவரே நான் பார்வை அடைய வேண்டும். 52வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து படிச்சு முடிக்கலாமா? 52. இயேசு அவனை நோக்கி நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே 18 முறை அந்த மார்க்கு சுவிசேஷம் புத்தகத்தில் நீங்க பார்க்கலாம் அந்த ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? இம்மீடியட்லி. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். உடனே அவன் பார்வை அவனுக்கு வந்தது. அதுக்கு காரணம் ஏன் தெரியுமா? உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. யாவர் எழுத நிற்கலாமா? தேவ சமூகத்தில் யாவர் எழுத நிற்கலாமா?